ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இந்த வாரத்துக்கான டாரட் ரீடிங் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த வாரம் டாரட் ரீடிங்ல நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க, அண்ட் ஃபேரி ரீடிங்ல ஃபேரி நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாரம் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நிறைய ஆசைகளோடையும், ஒரு புதிய தன்னம்பிக்கையோடையும் இந்த வாரத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் நீங்க இந்த வாரம் முழுக்க எந்த விஷயத்திலயுமே ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆமா. அதாவது பார்த்தும் பார்க்காமலும், கேட்டும் கேட்காமலும், கண்டுகிட்டும் கண்டுக்காமலும் அந்த மாதிரி. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அத கண்டும் காணாமலும் போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் உங்களுக்கான புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்ளோ நாள் அச்சச்சோ! நம்ம இவ்ளோ கண்டுக்காம இருந்துட்டோமே இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க கண்டுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது அல்லது உங்க கொலீக்ஸோட வெளில போறது அப்படின்ற மாரி ரொம்ப ஜாலியான டைப்பும் அப்பப்ப நீங்க உங்களோட நேரத்த செலவழிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கண்டும் காணாமலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ யாராவது ஏதாவது ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, போய் நாட்டாம பண்ண போகக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த ஆர்கியூமென்ட் பண்றாங்கன்னா, அத அவங்களே பேசி அவங்களே சமாளிச்சுக்குவாங்க அப்படின்றத நீங்க உங்க மனசுல நிறுத்திட்டு உங்க வேலைய பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைம் அப்படின்றத மனசுல வச்சுட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலயும் குறிப்பா எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் நடுவுநிலைமையா நீங்க போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வாரம் புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டோட, மன உறுதியோட, ரொம்ப நம்பிக்கையோட, மனசுல எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாம நீங்க அந்த காரியத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கான அதிகார அமைப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த வார பிரெடிக்ஷன்ஸ்ல ஏஞ்சல்ஸ் நமக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா இருக்குது அப்படின்னா, அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே சூப்பர்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதுதான் இந்த வார டாரட் ரீடிங்ல ஏஞ்சல்ஸ் நம்ம குடுத்திருக்கக்கூடிய பெஸ்டான பிரெடிக்ஷன் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த வாரம் ஃபேரி நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த வாரம் ஃபேரி நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா? உங்களோட கனவுகள நனவாக்குறதுக்கு உண்டான நடைமுறையில நீங்க இறங்குங்க. அத செயல்படுத்துறதுக்கு உண்டான செயல் வடிவத்த நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா வாழ்த்த கத்துக்கோங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அழகு அப்படின்றது வெளி தோற்றத்துல கிடையாது. அது நம்மளுடைய ஆழ் மனசுல, நம்மளுடைய உள் மனது எப்படி இருக்குதோ அத பொறுத்து தான் அழகு அப்படின்ற விஷயம் டிசைட் பண்ணப்படும். அப்போ நம்ம மனசு ரொம்ப தெளிவாவும், சுத்தமாவும் இருக்குது அப்படின்னா, அதுதான் நம்ம செயல்பாட்டுல ரொம்பவே அழகா காமிக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க ஃபேரி. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் நிச்சயமா புதிய ஆரம்பம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா டாரட் ரீடிங்லும் அதே விஷயம் வந்திருந்தது. இங்க ஃபேரியும் அதையே சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றவங்க, அது உங்களோட லைஃபே நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எதை ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களோட பிகினிங்ஸ் ரொம்பவே பிளஸ்டான பிகினிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அதுக்கான நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இந்த மேஜிக்க நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்களுக்கு காரணம் நாம வழிபடக்கூடிய தெய்வங்கள். சோ அவங்க தான் நமக்கு என்ன செய்றாங்கன்னா, நிறைய விஷயங்கள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சோ ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள நம்ம கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அற்புதமான மாயாஜாலத்த, அந்த அற்புதமான மேஜிக்க நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னமும் பல மடங்கா உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மனம் எவ்வளவு சுத்தமா இருக்குதோ, அதாவது எவ்வளவு தூய்மையா இருக்குதோ, அந்த அளவுக்கு இறைவனுடைய கருணை நமக்கு அளப்பரியதா கிடைக்கும் இல்லையா? சோ நம்ம மனசு எப்பவுமே தூய்மையா இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்றதான் ஃபேரி இந்த வாரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் மெசேஜ். சோ வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ்ல டாரட் ரீடிங்கும் சரி, ஃபேரி ரீடிங்கும் சரி, நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுநாள் வரைக்கும் நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். மீண்டும் ஒரு அட்டகாசமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.